வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு kandisamayal. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அவல் உப்மா லெமன் ஃப்ளேவரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ யார் யார் பார்த்துட்ருக்கீங்களோ முதல்ல லைக் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. மனசார இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் அவல் உப்மா. தேவையான பொருட்கள்: கடுகு உளுந்து, 1 கப் வெங்காயம், பச்சை மிளகாய் 2 நறுக்குனது, லெமன், கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை பட்டாணி 1 கைப்பிடி அளவு, ஊற வச்ச அவல் 1 கப். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் கடுகு உளுந்து, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதில் 1 கப் வெங்காயம் நறுக்குனது, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நறுக்கி வச்ச பச்சை மிளகா, கொஞ்சம் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம பட்டாணியை ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட ஊற வச்ச அவலையும் சேர்த்துக்கோங்க. அவல் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1.5 டீஸ்பூன் லெமன் எடுத்து இது மேலே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் நல்லா லெமன் ஃப்ளேவர் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டன்டடான்! இப்போது சூடான சுவையான அவல் உப்மா வித் லெமன் ஃப்ளேவர் ரெடி. மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் kandisamayal. நன்றி, வணக்கம்.